Hi all, welcome back to our channel Charan's Diary. So இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு பார்த்திருந்தாவே தெரிஞ்சிருக்கும் Christmas decoration vlog தான் பார்க்க போறோம். So first வந்து இந்த குடில் தான். கிறிஸ்துவ பிறந்ததுக்கு அப்புறம் every year வந்து நாங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிருக்கோம். So இந்த வருஷம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு செலிப்ரேட் பண்ணிருக்கோம். So இந்த வருஷம் நாங்க குடில் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம். நான் சின்ன வயசுல இருந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க வீட்ல வந்து குடில் பண்ணி வைப்பாங்க. எங்க பெரியப்பா வந்து பண்ணி வைப்பாரு. So அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால அதே வந்து கிறிஸ்துவுக்கும் நம்ம பண்ணி காமிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க குடில் வந்து ரெடி பண்ணோம். சோ இந்த குடில வந்து நாங்க எப்படி பண்ணோம்ன்றத ஒரு குறும்படம் எடுத்திருக்கோம். சோ வாங்க குறும்படம் பார்க்க போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்போர்டு எடுத்து அது மேலே இருக்க 4 ஓப்பனிங்ஸுமே வந்து ரிமூவ் பண்ணிடணும், கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது மாதிரி தான் அந்த பாக்ஸ் இருக்கும். அது உள்ளே இருந்த 2 ஓப்பனிங்குமே கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ மேலே வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிடணும். நெக்ஸ்ட் பாக்ஸை ஷேப் கொண்டு வந்து மேலே ஒரு லேயரை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணக்கூடாது, சைட்ஸ் மட்டும் கட் பண்ணிடணும். அண்ட் உள்ளே வந்து 2 சைடை கட் பண்ணோம்ல, அதை வந்து தனியாக எடுத்து ஓடு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் செல்லோ டேப் போட்டு. ஸோ இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த மீதி இருந்த கட் பண்ண பார்ட்டை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செல்லோ டேப் போட்டு ஒட்டியாச்சு. இந்த பார்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதையுமே வந்து செல்லோ டேப் போட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த ஓடோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் ஒரு பர்ஃபெக்ட் வீடு ஷேப்பில் வந்து கரெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த டைப் குடில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், சீக்கிரமே பண்ணி முடிச்சிடும். ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தால் போதும், செல்லோ டேப்லாம் கட் பண்ணி ஒட்டுறதுக்கு டக்கு நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதை வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டோம்னா நம்ம உள்ளேருந்து பார்க்கும்போது எந்த கேப்ஸும் தெரியாது. அதுக்கப்புறம் வீடுக்கு வந்து ஒரு பேஸ் ரெடி பண்ணேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து இடம் வேணும், கேப் வேணும்னு தோணுச்சு. அதனால வந்து ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸோட சைட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி அது மேலே வந்து அந்த குடில வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ கரெக்டாக இதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அதோட சைட்ஸ்லாம் கட் பண்ணி மொத்தமாக செல்லோ டேப் போட்டு ஒரு காம்பவுண்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் குடில் இப்படி தான் கிடச்சிது. ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்ம கடையில் வந்து ஏதாவது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்க போனால் வந்து ப்ரௌன் கலர் கவர்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஷீட் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணி மல்டிபிள் ஃபோல்ட்ஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு மேலே ஒரு பேப்பர் கிளிப் கொடுத்துட்டு ஒரு கிரிப்காக தான் நம்ம வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ வந்து இது வந்து பார்க்கறதுக்கு வந்து வைக்கோல் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ எஸ், இது மாதிரி தான் வந்தது. நாங்கள் நிறைய பேப்பர்ஸ் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ தட் வீடு மேலே வந்து அந்த கூரையில் வந்து வைக்கலான்றதுக்காக அது அட்டாச் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கம் அப்ளை பண்ணிக்கிட்டோம், ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேப்பர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கு வந்து வைக்கோல் மாதிரியே இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் பேப்பர் மாதிரி தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்னோ எஃபெக்ட்லாம் கொடுத்து சரி பண்ணிக்கலாம். கார்னர்ஸில் வந்து ஓட்டை போட்டு அது வழியாக வந்து ஒரு நூல் வந்து கொடுத்து இந்த பேப்பர்ஸ்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக வந்து சப்போர்ட்காக வந்து நம்ம ஒரு நாட் டைப் பண்ணி விட்டுடலாம். ஸோ மேலேருந்து 3 பிளேசஸ்க்கு வந்து நாட் போட்டு நம்ம வந்து டைப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் விண்டோ ரெடி பண்ணோம். ஸோ சைட்ஸில் வந்து நான் விண்டோ ரெடி பண்ணிக்கிட்டேன். சென்டரில் வந்து செல்லோ டேப் போட்டதுனால சென்டரில் வந்து விண்டோ வைக்க முடியல. அதனால் சைடில் வந்து 2 சைட்லேயும் விண்டோ வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு தான் ஜன்னல் கம்பி ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் இது கரெக்டாக இருக்குமான்ட்டு. ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட விண்டோ வந்திருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. தென் இட்ஸி பிட்ஸியில் இந்த கேட் வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு தான் யூஸ் ஆகணும்னு இருந்திருக்கு. அந்த கேட்டை வந்து கரெக்டாக முன்னாடி காம்பவுண்ட் முன்னாடி வச்சு செட் பண்ணி பார்த்தோம். அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கட் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து கேட்டை வந்து நிற்க வச்சாச்சு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, நல்ல ஒரு லுக் கொடுத்துச்சு. ஸோ கேட்டை வந்து அங்கே டபுள் சைட் டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் காம்பவுண்ட் மேலே ஃபென்சிங் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சே வந்து நாங்கள் ஃபென்ஸ் வந்து ரெடி பண்ணோம். அகெயின் ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ணிட்டோம். கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபென்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து குடில் எடுத்து அந்த பேஸில் வந்து உட்கார வச்சலாம். பர்ஃபெக்டாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சைட்ஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம், பெயிண்ட் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் பெயிண்ட் பண்ணால் ரொம்ப டைம் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு கிட்ட வால்பேப்பர் இருந்தது, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். குடில் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ குடில் மேலேயே ஓகே உள்ளேயும் வந்து ஜீசஸ் செட்லாம் வைக்கணும், பேபி செட்லாம் வைக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த காட்டன் எடுத்திருக்கேன், சாஃப்ட் டாய்ஸ் உள்ள வர காட்டன் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து மேலே குடில் உள்ளலாம் கொஞ்சம் போட்டு ஒரு ஸ்னோ எஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன்.
காட்டனை விட சாஃப்ட் டாய்ஸில் இருக்க இந்த காட்டன் வந்து இன்னும் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும்ன்றனால இதை எடுத்துக்கிட்டேன். பட் சாஃப்ட் டாய்ஸ் இல்லைன்னா நம்ம நார்மல் காட்டனே யூஸ் பண்ணிக்கலாம், நோ வரிஸ். அதுவுமே ரொம்ப அழகாகவே லுக் கொடுக்கும். அண்ட் ஃபென்சிங் மேலேயும் நம்ம கொஞ்சம் போட்டுக்கிட்டா இன்னும் அழகான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நாங்கள் வந்து பேபி செட் வந்து பக்கத்துலலாம் போயிட்டு சர்ச் பண்ணோம் வாங்குறதுக்கு. காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டோம்னா, நாங்கள் வந்து பேபி ஜீசஸ் செட்டோட கலர் பிரிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். கலர் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபைனல் ஆப்ஷன் வந்து இதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இதை எப்படி இது உள்ள வைக்க போறோம்ன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை எடுத்துட்டு சப்போர்ட் கொடுக்கிறதுக்காக இந்த டூத் பிக் யூஸ் பண்ண போறேன். ஸோ டூத் பிக் வந்து பின்னாடி ஸ்டிக் பண்ணிட்டு பேஸ் இது நிக்கணும்ன்றதுக்காக வந்து இதுக்கு சப்போர்ட் கொடுக்கிறதுக்கு நான் வந்து கிளே எடுத்துக்கிட்டேன். இது வந்து என் பையனோட கிளே, அவன் கிட்ட இருந்து கடன் வாங்கிக்கிட்டேன். ஸோ இப்படிதான் வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போறோம். ஸோ பின்னாடி வந்து செல்லோ டேப்ல இங்க வந்து ஒட்டிடலாம். எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆக்கிட்டாங்க. அப்போல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப அழகழகாக ரொம்ப கம்மி ரேட்லேயே கிடைக்கும். இப்போ வந்து அதிகமான ரேட் இருக்குது, பட் குவாலிட்டி வந்து நல்லாவே இல்லை. ஏதோ பண்ணணுமேன்னு சொல்லிட்டு பண்ணி விற்கிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஜீசஸ் மதர் மேரியை உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கீழே கேப் தெரியக்கூடாதுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் காட்டன்லாம் அவங்க சுற்றி நான் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் அந்த கேப் தெரியாமல் நல்லா இருந்தது. நாங்கள் வந்து குடில் வந்து செட் பண்ணிட்டோம். ஜீசஸ் செட்டை பார்க்கலாமா? ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலாக இருந்தது. பிரிண்ட் எடுத்து வச்ச மாதிரியே எங்களுக்கு தெரியல. ஜீசஸ் வைக்கணும். அவருக்கு வந்து குட்டியா வந்து பெட் ரெடி பண்ணோம். ஸோ வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, கிருஷ்வா கிட்ட வந்து இந்த சர்ப்ரைஸ் எக்ஸ் வந்து இருந்தது. அதுல வந்து இந்த கிரீன் கலர் இந்த சைஸ் கரெக்டா இருக்கும்ன்றதுக்காக இதை எடுத்துக்கிட்டேன். இதுல வந்து இந்த பஞ்சை உள்ள வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஜீசஸ் வைக்க போறேன். உங்கள்கிட்ட இது மாதிரி பேஸ் வந்து இல்லைன்னா வந்து ஏதாவது குட்டி பவுல் குட்டி கிண்ணம் ஏதாவது இருந்தா எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து கிண்டர் ஜாய் வாங்கிக்கலாம். நீங்க கிண்டர் ஜாய் வாங்கிட்டு அந்த அதை கூட பேஸா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ நான் இப்போ இது இருக்கிறதுனால நான் இதை வைக்க போறேன். ஸோ இதுல வந்து பஞ்சு வச்சுட்டு மேலே வந்து பேபி ஜீசஸ் வந்து இப்படி படுக்க வைக்க போறேன். பேபி ஜீசஸ் வச்சுட்டு அதை சுற்றி வந்து இன்னும் வந்து நான் காட்டன் வந்து போட்டுக்கிட்டேன். அப்போ தான் அந்த க்ரீன் கலர் பெட் வந்து தெரியாமல் இருந்தது, நல்ல லுக் கொடுத்துச்சு. ஸோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இப்போவே ரொம்ப அழகாக ஸ்னோ எஃபெக்டோட சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் அது கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணோம்ல, அதனால் வந்து நம்ம லைட்டிங் இல்லாமல் எப்படி, ஸோ லைட்டிங் வந்து போட போகிறோம். ஸோ லைட்டிங் வந்து இங்கே போட்டுடலாம். ஓகே, ஸோ லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்கு நான் இங்கே வந்து மரம் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குட்டி காஞ்ச செடியிலேருந்து பிரிச்சுட்டு வந்திருக்கேன். இதுவும் இங்கேயும் வச்சுருக்கேன். அது மேலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னோ எஃபெக்ட் கொடுக்கலாம் நம்ம. ஸோ ஸ்னோ எஃபெக்ட் கொடுத்தாச்சு மரத்து மேலே. அண்ட் சைட்ஸில் வந்து நான் இந்த இது வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லேண்டன் வச்சுருக்கேன், டீ லைட் ஹோல்டர் வச்சுருக்கேன், அண்ட் இந்த லேண்டன் வச்சுருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல். எங்களோட குடில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைட் போட்டு பார்த்துடலாமா? ஸோ எஸ், எங்களோட குடில் இப்படி தான் சூப்பராக ரெடியாகி வந்தது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி குடில். வெளியிலேருந்து ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் நாங்கள் வாங்கவே இல்லை. ஜீசஸ் செட்லேருந்து எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். See you next video. Thanks for watching. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.